ஜெயிலர் கலெக்ஷனை இது பீட் பண்ணுமா? கண்டிப்பா பீட் பண்ணும். எல்லாத்தை விட 2 மடங்கு வாய்ப்பு இருக்கு. இருந்துச்சு. இட் இஸ் குட். ஐ மீன் லாட் ஆஃப் சர்ப்ரைசஸ். ஸோ நல்லா இருந்துச்சு. எப்பவும் போல அதெல்லாமே கிராண்டாக தான் இருந்துச்சு. சங்கர் சார் படம் மாதிரியே சங்கர் சாரோட ஆடியோ லான்ச்சாகவும் செம்ம கிராண்டாக இருந்துச்சு. ஒன்று எதிர்பார்த்துருப்பீங்க, 2 எப்படி இருந்தது? ஐ மீன் 2ல இன்னும் எதுவும் வரல இல்லை, செம்ம கிராண்டாக இருக்கு. வி ஆர் எக்ஸ்பெக்டிங். ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டு பி அ கிராண்ட் மூவி. செம்ம மாசான என்ட்ரி. ஆக்சுவலாக எல்லாரும் கத்துனாங்க, ரொம்ப நேரம் கத்திட்டே இருந்தாங்க, அவர் பேசுகிற வரைக்கும் கத்துனாங்க. ஸோ யா, கமல் சார் கூட நடிக்கிறார், எப்படி பார்க்குறீங்க? ஐ மீன் ஹீ டோல்ட் அதை பற்றி தக் லைஃப்பில் பேசிக்கலாம், இப்போ பேச வேண்டான்னு. அண்ட் அவர் பெரிய ஃபேன் வேற இல்லை, ஸோ ஹி ஹேட் அ ஃபேன் மூமெண்ட்னு சொன்னார். ஆக்டிங் ஸ்டார் அவரோட பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்களா? நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு எந்த பாட்டு பிடிக்கும்? தாரா ஆப்வியஸ்லி. தேங்க்யூ. அந்த அளவுக்கு வைப் இல்லைன்னு அப்படியா இருக்கு? அப்படிலாம் இல்லை, செம்ம வைப்பாக இருக்குது உள்ள. அதான் சொன்னேன், சங்கர் சார் படம் மாதிரி இது செம்ம கிராண்டாக இருந்துச்சு. பிரம்மாண்டமாக இருந்தது. லைட்ஸ் எல்லாம் செட் சூப்பராக இருந்தது. அண்ட் எவ்ரி பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் டோட்டலி குட். அண்ட் யா, சாங்ஸும் நல்லா இருந்தது. மெயினாக வந்து அனிருத்தோட மியூசிக் வாஸ் வெரி நைஸ். யா, வி என்ஜாய்ட் அ லாட். லோகேஷ் நெல்சன்லாம் வந்து யா, தேர் பார்ட் வாஸ் வெரி ஃபைன். லைக் அவங்களால வந்து தேர் ப்ரெசன்ஸ் அவங்க ஷோ பண்ணிட்டாங்க. லைக் அவங்க ப்ரெசன்ஸ் அவங்க இது பண்ணிட்டாங்க. கமல் சாரோட என்ட்ரி எப்படி? யா, இட் வாஸ் மெஸ்மரைசிங். லைக் எவ்ரிதிங் சினிமா அண்ட் பாலிடிக்ஸ் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் அவர் பேசினார். ஆஸ் யூஷுவல் ஹிஸ் ஸ்டைல். இந்தியன் 1 or 2 சாங்ஸ் நல்லா இருக்கு. இந்தியன் 1 நான் வரும்போது நான் பிறக்கல. ஸோ அந்த படமும் நான் பெருசாக லைக் டோட்டலாக அவ்வளோ கான்சன்ட்ரேஷனாக பார்க்கல. ஸோ ஐ டோன்ட் நோ அபவுட் தட். சங்கர் சாரோட இதெல்லாம் எப்படி இருந்துச்சு? யா, ஹிஸ் ஸ்பீச் வாஸ் குட். அண்ட் அவர் என்னன்னா எல்லா டெக்னீஷியன்ஸாக ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி தேங்க் பண்ணாரு, which is like very good. So hats off for that. STR அவரை பேசவே விடல. லைக் ஃபுல் கிளாப்ஸ் அண்ட் எல்லா விசில். ஸோ யா, அவர் சட்டுனா வந்து எல்லாமே லைக் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு போயிட்டார். அவர் கூட கமல் சார் கூட படம் நடிக்கிறாரு. தக் லைஃப். யா, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இப்போதைக்கு எதுவும் இல்லை. லெட்ஸ் see. எல்லா சாங்குமே ஹிட். அனிருத் பாட்டுட்டாரு. இது இந்தியன் 3 இருக்குன்றாங்க அப்படியா? ஆமாம், அதான் சொல்கிறாங்க. பட் கன்ஃபார்மாக தெரியல. பட் இந்தியன் 3 இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. சிம்பு சாரே சொல்லியிருக்காரு. சிம்பு சார் ஸ்பீச் எப்படி? சூப்பர், ரியலி. அதுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணாங்க. இந்தியன் 2 ஆடியோ லான்ச்சாக STRக்கு ஆடியோ லான்ச்சான்னு தெரியல. அதனால நீங்கள் யார் பண்ணுங்க? எல்லாரோட பிளான்னு சொல்லும் STR. சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? எப்படி இருந்துச்சு? நாங்கள் தான் இதுக்கு பெர்ஃபார்ம் பண்ணோம். பாபா பாஸ்கர் மாஸ்டர் டீமில் ஃபுல்லாக 15 days நாங்கள் இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணோம். இது ஆனால் டக்குன்னு முடிஞ்சிருச்சு. இது இங்கே வந்து ஆடும்போது சூப்பராக இருந்தது. அவரை கிட்ட பார்த்தோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவர் நேரில் பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அவர் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப அது சூப்பராக இருந்தது. இன்றைக்கி தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அவரை இதில் ஷோவில் இது பண்ணும்போது. அவர் வந்து சூப்பராக இருந்தது. நாங்கள் ஆனால் அதை பார்க்கல, அவரோட ஸ்பீச் மட்டும்தான் கேட்டோம். சூப்பராக இருந்துச்சு. அவர் என்ன சொன்னாலும் கேட்கல எனக்கு. நாங்கள் சும்மா அப்போ தான் நாங்கள் உள்ளே போனோமே. ப்ரோ வேறு லெவல். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி விக்ரம் ஆடியோ லான்ச்சு எனக்கு தெரிஞ்சு மே மந்த் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தோம். ஸோ அப்போதுலேருந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் இந்தியன் 2 தான் எப்போன்ட்டு. ஸோ அகைன் மறுபடியும் அதுக்காக தான் கிட்டத்தட்ட ஒரு வாரம் வெயிட் பண்ணி இப்போது இன்றைக்கி வந்தது. கேட்கவே வேணாம். ஆக்சுவலாக அந்த தக் லைஃப் லுக்கு ஸ்பாயில் ஆகிடக்கூடாதுன்ட்டு கேப் போட்டுட்டு வந்தார். நல்லா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் நல்லா இருந்தது. அண்ட் தென் ஸ்பீச்சும் தெரியா இருந்தது ஆஸ் யூஷுவல். யூஸ்வலாக தான் ஃபினிஷிங்கில் பொலிட்டிக்கல் ஸ்பீச் இது பண்ணார் ஃபினிஷிங்கில். அண்ட் தென் ஸ்டார்டிங் எல்லாம் அவுட் ஆஃப் தேங்க்ஸ். அப்புறம் அவரோட இது என்னென்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இந்த ஃபிலிமுக்கு. அண்ட் தென் இதை வந்து மக்கள்கிட்ட எப்படி இது கொண்டு போய் சேரும், கரண்ட் ஜென்ரேஷன் எப்படி ஒரு பெப்பியாக இருக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணார் ப்ரீஃப் அண்ட் இதுவாக. நீங்கள் யார் ஃபேன்? கமல் சாரோட ஃபேன். அதனால தான் இவ்வளோ நேரம் இருக்கு. அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? கமல் ஃபேனாக உள்ள இருக்கும்போது
இல்லை இது எப்பவுமே யூஸ்வலாக நடக்குது. நான் எதையும் மிஸ் பண்ணதில்லை. இதே நேரு ஸ்டேடியம்லேயே இது ஒரு 4வது தடவை வரேன். உலக நாயகன் 50 இருக்கட்டும், விக்ரம் ஆடியோ லான்ச் அண்ட் தென் சக்ஸஸ் மீட். ஸோ எதையும் மிஸ் பண்ண மாட்டேன். சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால கமல் சார், ரஜினி சார் 2 பேரும் இது பண்ணும்போது எல்லாமே ரஜினி சாரை கொஞ்சம் இது வச்சு பேசுவாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இல்லை தப்பு இல்லை. இப்போ 80s கிட்ஸ் கிட்ட போய் கேட்டிங்கன்னா ரஜினியா கமலானா கண்டிப்பாக கமல் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி 90s கிட்ஸ் கிட்ட போயிட்டு கேட்டிங்கன்னா ரஜினி சார் கமல் சாரை கேட்டால் ரஜினி சார் தான் சொல்லுவாங்க. அந்தந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இது. இப்போ 90sல கொஞ்சம் வளர்ந்துட்டு வரும்போது அவர் கொஞ்சம் எடுத்துக்க ஃபார்மேட் வேறு, கொஞ்சம் ஸ்டைலிஷாக இது பண்ணும்போது மக்கள் அதை ரசிக்க ஆரம்பித்தாங்க. இவர் அன்னைக்கு பண்ணது இன்னைக்கு 2K கிட்ஸ் முதல் கொண்டு இன்னைக்கு இன்ஸ்பயர் ஆகுறாங்க. ஸோ அவங்க பேசி எடுத்த முடிவு தான் இது. அவங்கவுங்க ரூட்ல தனியாக போகிறாங்க. விக்ரம் கலெக்ஷனை ஜெயிலர் பீட் பண்ணுது, ஜெயிலர் கலெக்ஷனை இந்தியன் பீட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக பீட் பண்ணுவோம். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இது 96ல் ரிலீஸ் ஆகும்போது இது ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம். ஆக்சுவலாக பேன் இண்டியன் ஃபிலிமுக்கு ஃபஸ்ட்டு இதுதான். தெலுங்கில் வந்த பாரதியோடா இருக்கட்டும், ஹிந்தியில் வந்த இந்துஸ்தானியாக இருக்கட்டும். ஸோ அஃப்கோர்ஸ் இப்போயும் அது மாதிரி தான் இது பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இவங்க ப்ரமோஷனே ரொம்ப இதுவாக இருக்குது. ஈவினிங் பார்த்தீங்கன்னா பொம்மைலாம் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி இதுக்கு ப்ரமோஷனுக்கே நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அஃப்கோர்ஸ் சுபாஷ் கரன் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இருக்கும்போது கேட்கவே வேணாம். டீம் ப்ரமோஷனுக்கும் விக்ரம்க்கு எந்த அளவு ஒரு ட்ரெயின் இது பண்ணாங்களோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இன்னும் 1 month மேலே இருக்குல்ல. 1000 crores அடிக்க வாய்ப்பு இருக்கா? 1000 crores ஆக்சுவலாக கதை கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நல்லா வந்திருக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பேரும் ட்ரஸ்ட் பண்ணி அதை பேசிட்டு இருக்கும்போது அடித்தா சந்தோஷமாக தான் இருக்கும். பட் எங்களுக்கு கமல் ஃபேன்ஸ்னும் போது கலெக்ஷனை தாண்டி படம் அட் த எண்ட் ஆஃப் த டே ஃபிலிம் ஷுட் வின். அது ஒரு எங்களை பொறுத்த வரைக்கும் அன்பே சிவமோ எங்களுக்கு இதுதான், ஏறாமோ இதுதான். அது இத்தனைக்கும் ரிலீஸ் ஆனும்போது கலெக்ஷன் எதுவும் ஆகலனா கூட எப்பவுமே கமல் சார் ஃபிலிம்க்கு அது ஒரு இது இருக்குல்ல. தோல்வி படம்னா எங்களுக்கு இதுதான். அது படம் எப்போ ரிலீஸ் ஆகணும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். பிகாஸ் நிறைய ஸ்டண்ட்டு ஒரு 5 to 6 ஸ்டண்ட் மாஸ்டர் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்களாம். அதுவும் ஓப்பனிங் ஃபைட் சீன் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும் அப்படின்றாங்க. அதனால் அதே மாதிரி டைலாகு எல்லாமே நல்லா வந்திருக்கு, நாங்கள் பார்த்துட்டோம். ஸோ 12/7/2024 ஒரு கதறல் இருக்கும். பாட்டும் ஒரு ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ஃபோக் சாங் போட்டிருக்காரு அனிருத். அது இந்த ஆடியோ லான்ச் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் போட்டாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அதை விட 3 மடங்கு ஹிட் ஆகும். எழுதி வச்சுக்கோங்க, என் ஃபேஸை பார்த்துக்கங்க. அந்த படம் உறுதியாக அந்த அளவுக்கு பிளாக் பஸ்டர்லாம் அதையும் தாண்டி இருக்கு. அவர் சொல்கிறார் அடுத்து வேர்ல்டு என்னது இப்போ பேன் இண்டியான்னு பேசியிருக்கோம், அடுத்து வேர்ல்டு ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு அடுத்த ஒரு படம் எடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எனக்கு அந்த எண்ணம் இருக்குது. அது கூடிய விரைவில் அந்த மாதிரி படம் பண்ணுவேன்னு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் வேற மாதிரி போகுங்க. இந்த மாதிரி கேள்வியில யார்ட்டையும் கேட்காதீங்க. அந்த மாதிரி இருக்கும் படம் அவுட்புட். நீங்கள் படம் வந்து எல்லாத்தையுமே தூக்குங்க. அந்த அளவுக்கு உழைப்பு போட்டிருக்காங்க. நான் அந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். அங்கேயே அதில் அந்த உழைப்புலாம் பார்த்தா பிரம்மாண்டமாக தான் இருந்தது. சூப்பராக இருந்தது. அனிருத் மியூசிக்லாம் நல்லா இருந்தது. ராக் ஸ்டாராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மியூசிக் அண்ட் படத்தில் ஓல்டு பிஜிஎம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஓல்டு பிஜிஎம் வரும். அண்ட் படம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இது Chapter 2 தான், Chapter 3யும் இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் பெரிய சக்ஸஸ் அடையும். கமல் சார் ஒரு ஸ்பீச்சும் நல்லா இருந்தது. அனிருத் சாராக ஏஆர் ரஹ்மானை பற்றி பேசியிருக்காரு. அது நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ண மாதிரி பாருங்கள், உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும். அரசியல் பற்றி எதுவும் பேசலை. கொஞ்சம் நல்லது சொல்கிற விஷயமா நிறைய விஷயம் பேசியிருக்காரு. அதை நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பாக லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் சிம்பு சார் வந்திருக்காரு. அவர் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சூப்பராக இருக்கா. 2 பேர் காம்போ வேறு அடுத்த படத்தில் வருது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் நல்லா சக்ஸஸ் ஆகும். சங்கர் சார் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. அதனாலேயே இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும். தேங்க்ஸ். அவர் வித்தியாசமாக பண்ணுவான்னு சொல்கிறீங்களா? அது வந்து ஸ்கிரிப்டில் தான் ஒரு சஸ்பென்ஸ் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். வித்தியாசன்றது வந்து ஏற்கனவே பார்த்த ஓல்டு கெட்டப்பு, அது ஒரு கண்டிப்பாக ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது படத்தில். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் கண்டிப்பாக ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது. அது எல்லாருக்கும் ஃபுல்ஃபில் ஆகும். தேங்க்யூ. ஆமாம், அதை பீட் பண்ணுமா எப்படின்னு நம்ம படம் ரிலீஸ் ஆனோன்னா தாங்க சொல்ல முடியும். இது ஜெயிலர் பீட் பண்ணாலும் சரி, கமல் சார் படம் பீட் பண்ணாலும் சரி, எல்லாமே இந்தியன் படம் தான்.
நம்மளுக்கு தான் ப்ரௌட் ஆஃப் தி மூமெண்ட். கண்டிப்பாக பீட் பண்ணி இன்க்ரீஸ் ஆகணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. அப்படியே மேலே மேலே வளர்ந்துக்கிட்டே போகணும், அவ்வளோதான். பற்றி என்ன சொல்கிறது, நல்லா தான் இருந்தது ஆடியோ லான்ச்சு. ஆனால் வந்து படம் ரிலீஸ் ஆனது ஒரு மாதிரி தான், படம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். படத்தில் பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பார்ட் 1 மாதிரிலாம் இல்லை. ஏஆர் சார் தான், அனிருத் தான். அது வந்து அவரே உள்ளே சொல்லிட்டாரு, அவ்வளோதான். மற்றபடி ஆடியோ லான்ச் நல்லா தான் இருந்தது. கமல் சார் ஸ்பீச் வந்து ஆஸ் யூஷுவல் எப்போவுமே தாறுமாறாக தான் இருந்தது. அவர் பேசும்போது ஒவ்வொரு வாட்டியும் வியந்து பார்ப்போம், அதேமாரி தான் இந்த வாட்டியும் வியந்து பார்த்தேன். ஒவ்வொரு வாட்டியும் யூடியூப்லேயே டிவியில் பார்த்து பழக்கம், இனி வந்து நேரில் பார்த்தேன். பொலிட்டிக்கலாக எதுவும் பேசினாரா? பொலிட்டிக்கலாக எதுவும் பேசல, ஒரு பேசினாங்க, அது நான் சொல்ல விரும்புகிறேன். எஸ்டிஆர் வந்தாரு. எஸ்டிஆர் வந்தது, அது வந்து எப்படி சொல்கிறது, நாங்களே எதிர்பார்க்கல. எஸ்டிஆர் வந்தது மாசு, ஃபுல் க்ரௌடும் அரங்கமே அவருக்காக அதிர்ச்சி. லவ் யூ எஸ்டிஆர். இந்தியனை பார்க்குற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு இந்தியனை ஸ்கூல் படிச்சு நான் பார்த்தேன். நான் கர்நாடகாலேருந்து வந்திருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்குது ஆடியோ. பிக்சருக்கு 150 பேர் வந்திருக்கோம். பிக்சருக்கு ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துன்னு. சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. என்ன பண்ணுறது, கமல் சார் பேசினதுலாம் எல்லாருக்கும் எல்லாமே பக்கா பிடிச்சிருக்கு. தமிழன் தான். இந்தியன் 1 hour 2 எப்படி இருக்கு சாங்ஸ் மற்ற விஷயம்? நல்லா இருக்குங்க. இந்தியன் இந்தியன் ஸ்க்ரீனில் வேற லெவலில் இருக்குது படம். எல்லாமே பயங்கரமாக இருக்குது. படத்தை வேற இப்போ வந்து விக்ரம் படம் வந்துச்சு, அது ஜெயிலர் கலெக்ஷன் பீட் பண்ணுச்சு. ஜெயிலர் கலெக்ஷனை இது பீட் பண்ணுமா? கண்டிப்பா பீட் பண்ணும். எல்லாத்தை விட 2 மடங்கு வாய்ப்பு இருக்குது. புது பழைய இந்தியனு பேன் இந்தியா படம் இது. ஆல் லாங்குவேஜில் சிறுபுத்தி ஒன்ன படம். ஹிந்தி, தமிழ், தெலுங்கு. ஏன் நாங்கள் இருக்கிற கர்நாடகாவில் படம் 5 டேக்ஸில் முதல் தமிழ் படம் 5 டேக்ஸில் 100 நாள் ஒன்ன படம் இதுதான். ஒரு கலெக்ஷனை பயங்கரமாக ஓடிடுது. இந்த படமும் பயங்கரமாக ஆகப்போகுது. 100% ஆகுது. எல்லாரும் மீடியாவுக்கு 100% ஆகுது. இது கமலோட ரொம்ப சரித்திரம். ஆல் இந்தியா ஃபேன் தான். அவர் அப்பயே பேன் இந்தியா ஹீரோ தான். பழைய இந்தியனே பேன் இந்தியா தான். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தெரியணும்.